விறுவிறுன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நல்ல ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் தாராளமாக பார்க்கலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம 10 Hours இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தமிழ் திரைப்படம், இன்று திரையரங்கில் வெளியாகியிருக்கு. சிபிராஜ் ஹீரோவை நடித்த ஒரு படம், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஓடுற பஸ்ஸில் ஒரு கொலை நடக்குது, அதை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிபிராஜ் இன்ஸ்பெக்டராக இருக்கார், அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா படத்தோட ஒன்லைனர். பட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் தான். அதனால் எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே ஸ்லோவாகலை. படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து லாஸ்ட்டு ஷாட் வரைக்கும் பரபரன்னு போகுது. அதுக்கப்புறம் எங்கேயுமே எதுவுமே நம்ம யூகிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸாக தான் இருக்குது. பட் பெரிய ட்விஸ்ட்டு, நம்ம ஷாக் ஆகிற அளவுக்கு ட்விஸ்ட்டு அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஓடுற பஸ்ஸில் ஒரு கொலை நடக்குது, அதை அந்த பஸ்ஸில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சீன்லேயே நமக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை. ஸோ நமக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் கிடையாது, பட் படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை. அடுத்து ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல வந்து படத்தில் ஹீரோயின் கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் சாங்கே கிடையாது, அது 2வது ப்ளஸ்ஸு. படத்தில் யாருக்கும் ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது, அது அடுத்த ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் எல்லா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லேயும் அந்த ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல, ஒரு மென்டல் ட்ராமா இருக்கும், அல்லது அவர் ஒரு டிப்ரெஷனில் இருப்பார், அல்லது யாரையாவது இழந்திருப்பார், அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதில் வந்து அவருடைய மனைவியோ மகனோ கொல்லப்பட்டிருப்பாங்க, அல்லது பிரிஞ்சு போயிருப்பாங்க, அந்த வருத்தத்தில் இருப்பார். அதனால அவர் மெடிக்கல் கண்டிஷனில் இருப்பார். இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பழைய ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை உடச்செறிஞ்சு வந்திருக்கிற எனக்கு தெரிஞ்சு முதல் திரைப்படம் இது அப்படின்னு சொல்லணும். இது எதுவுமே கிடையாது படத்தில் எங்கேயாவது டக்குன்னு ஒரு இளம் காதல் ஜோடியை காமிக்கிறாங்க, அங்கே ஏதாவது அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஏதாவது சாங்கிங் போயிடுவாங்களோ, ஃப்ளாஷ்பேக் போயிடுவாங்களோ, பக்குன்னு இருக்கு. ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான கிரிஞ்சான கிளீஷேவான விஷயங்கள்லாம் படத்தில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த சம்பவம் நடந்துருது, அதை நோக்கி மட்டுமே கதை போகுது. நடுவில் எங்கேயுமே டைவர்ஷன் கிடையாது. அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அது கதையோட வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக தான் அந்த டைவர்ஷன், தவிர வேறு எங்கேயுமே கதை போகலை. அதுக்கப்புறம் படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து சிபிராஜ் தான். அவருக்கு அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோல் வந்து அவருக்கு நல்லாவே சூட் ஆகுது. நம்ம எப்படி அருள்நிதி வந்து வரிசையாக க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கிற மாதிரி ஜானரில் நடித்து சின்னதாக எடுத்து பெரிய அளவில் பேசப்பட்டு படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட்டு 100 கோடி வசூல்லாம் கிடையாது, எடுத்த காசு வந்துடுது, படம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஜானரில் அவர் வரிசையாக போயிட்டுருக்காரோ அதே மாதிரி சிபிராஜ் வந்து இந்த அவரும் இதே மாதிரியான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர், அந்த ஜானரில் போனார்னா, அதுவும் போலீஸ் வேஷம்லாம் வந்து பக்காவாக இருக்கார். ஸோ போனார்னா அவர் இதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற எந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. படத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே தெரிந்த முகங்கள் தெரியாத முகங்கள், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாருமே இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்களோட ரோலை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இது வந்து நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா கரெக்டாக 1 ஹவரில் இன்டர்வல், அடுத்த 1 ஹவரில் படம் முடிஞ்சிடும். விறுவிறுன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நல்ல ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.